Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரை ரைஸ் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தவால 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது கூட வந்து இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இது கூட சேர்த்திக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யலை கொஞ்சம் வேகாது. அதனால் நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து முட்டைக்கோசு சீக்கிரம் வந்துடும் இந்த ஆயிலேயே. அதனால் வந்து முட்டைக்கோசு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு நல்லா வெந்துருச்சு. இப்போ கேரட்டு பீன்ஸ் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்கள். புரட்டாசி மாதங்கிறதுனால நம்ம வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. காயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்க மாட்டிங்களா. இப்போ நம்ம வந்து ரைஸ் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் உதிரியாகவே குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் செய்யல சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் சேர்த்திட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு இதுவே போதுமானது. இப்போ 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இது கூட வந்து சோயா சாஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது இந்த சோயா சாஸ் தான். இப்போ நல்லா வந்து கலக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். காரமும் மீடியமான காரம் தான். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.